அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுவதுமே முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. இருந்தாலும் பாருங்கள், வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், அழகிரி சுவாமி. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு கொடுத்தாரு உங்க இது, இந்த நம்பரும் உங்க இதையும். தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்சி. ஓகே, அதுல பாருங்க அப்படின்னு. என்னுடைய வயசு 80. பேசிக்கலி நான் டெக்ஸ்டைல் பர்சன். மில்லில் இருந்தவன், ரிட்டையர் ஆன வரைக்கும். இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு ஏகப்பட்ட பண பிரச்சனைகள் இருந்து இருந்தேன். 12 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய மனைவி தவறிட்டாங்க. 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் வச்சு அவங்க எல்லாம் இருக்கிறேன். நானும் ஒரு பெரிய பொண்ணு வீட்டுலதான் இருக்கிறேன். இந்த ஆன்மீக இதுல நான் முதல்ல இருந்தே எதுலயுமே நான் தொடர்ந்து போக முடியாம, இதுல சித்பவானந்தரனுடைய அந்தர யோகத்தில் ஆரம்பிச்சவன் வாழ்க வளமுடன் மகரிஷி வரைக்கும் வந்துட்டேன். ஆனா எதுவுமே கடைசி வரைக்கும் நம்மளால கூட போக முடியாம நிலைமை எனக்கு மாத்திடுச்சு எல்லாமே. அந்த காலத்துலயே சித்பவானந்தர் இதுக்கு நான் போவேன், அந்த யோகத்துக்கு குற்றாலத்துக்கும் ஒரு போவேன், சித்திரச்சாவடி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் நடக்க அங்கேயும் போவேன். அதனால அதுக்கு பின்னாடி அப்படியே வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. இப்ப நான் 2 பேர்த்துக்கு 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பேரனுக்கெல்லாம் காலேஜுக்கு போயாச்சு. இப்ப இருக்கிறேன். என்னுடைய நிலைமையில இது எனக்கு இன்னும் பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் அத்தனையும் நான் தொழில் மற்றதில் போற அழிஞ்சு போச்சு. ஒரே பையன் நானு, 2 வீட்டுக்கு எத்தனை சொத்தும் தீர்ந்தது. ஏதோ கடன்கள் மட்டும் அப்படி இப்படி உருட்டி இருட்டி 2 பொண்ணுகளுக்கு படிக்க வச்சு கல்யாணம் கூட மூச்சு வச்சு எல்லாம் அவங்க எல்லாம் நல்லதா இருக்கிறாங்க. ஓரளவுக்கு பெரிய பொண்ணு கூட நான் இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு வசதி கம்மி. அதனால அந்த பொண்ணுக்கு என்னாச்சும் நான் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோனுங்கிறதுக்கோசரம் இன்னும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த வயதிலும் அக்ரி யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன வேலையை, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அதுக்கு நான் கூட போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எனக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு டெய்லி காலையில நான் போயிட்டு வந்துடுவேன். பாபா உன்னுடைய டிவோட்டி நானு. இங்க இந்த சிவன் கோயில் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு சொன்னானுன்னா, அந்த அது என்ன லிங்கம்னு சொல்லுவீங்க நீங்க? அது நவரச லிங்கம். அது மரகத லிங்கம். மரகத லிங்கம் பூஜை வாரத்துக்கு 5 நாள் பாக்குறேன். காலையில நான் போறப்ப 8 மணிக்கு அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் போய் எல்லாம் சாமி கொண்டு போய் திரும்பி மறுபடியும் அந்த மரகதலிங்கத்தை தரிசிச்சுட்டு வருவேன். சில பேர் சொல்லுவாங்க இதே ஒரு பெரிய இதையே உனக்கு அப்படின்னு. மரகதலிங்கத்தை தரிசிக்கிறது இதுதான் நன்மை. இப்ப எனக்கு வேண்டியது, என்னுடைய எதிர்காலத்துக்கு வேண்டியது, இப்ப 80 வயசு வரைக்கும் இருக்கிறேன். நான் ஓரளவுக்கு உடம்புல கொஞ்சம் சீக்கிரம் இருக்குது. மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு டைல்ஸ் பிரச்சனை இருக்குது. இவ்வளவுதான். இதுல இருந்து மீளணும். இந்த பொண்ணுக்கு நான் ஒரு வீடு வாங்கி கொடுத்துறோம். என்னோட மன ஆசை சொல்றேன் நான். அவ்வளவுதான் சாமி. இதுதான் என்னை பத்தி சுருக்கமா சொல்லணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன? ஏன்னா நான் வேதாந்திரி மகரிஷி கிட்ட இருக்கிறப்ப நீங்க சொல்லி இருக்கிற அந்த காயகல்ப பயிற்சி, டீச்சர்ஸ் ட்ரைனிங் வரைக்கும் போயிருக்கிறேன் நான். போயிட்டு அப்புறம் அது கண்டினியூஸ் பண்ண முடியலைங்க. எனக்கு தொடர்ச்சியா பண்ண முடியாத கட்டங்கள் வந்துடுச்சு எல்லாமே. இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து பண்ணலாம்னு பாக்குறேன். ஏன்னா நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க, இதுல போய் பாருங்க. இப்ப இன்னைக்கு காலையில இருந்து இது பாத்துட்டே தான் இருக்கிறேன். உங்க ஸ்பீச்சும் கேட்டுட்டேன். ஓப்பனா சொல்லிருக்கேன், காயகல்ப பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேனே. ஆமாமா, நீங்க தான் அப்புறம் காயகல்ப பயிற்சி நேரடியா போய் நான் காயகல்பம் பண்றது இல்லைங்கன்னு சொல்லிட்டேன். நான் தான் சொல்லணும், அதுல இருந்து தொடர்ந்து நான் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். காய்கல்ப பயிற்சி எடுத்தது உண்மை. நீங்க போட்டு குழப்ப கூடாதுங்க. நம்ம உள்ளுக்குள்ள போனா உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். இப்ப நீங்க அவுட்டருக்கும் போறீங்க, மரகத லிங்கம், அந்த லிங்கம், இந்த லிங்கம், அது எத்தனையோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு லிங்கம் இருக்கு. அதெல்லாம் லிங்கத்தை பாக்குறேன், கோயிலுக்கு போறேன், அங்க வெளியில போய் வணங்கிட்டு இருக்கீங்க. அது வெளியில போய் நினைக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள போக முடியாது. சரி, கரெக்ட். வெளிப்புறத்துல நீங்க தான் கோயில். நீங்க தான் உங்க மனசுதான் கோயில், உங்க உடம்பு தான் கோயில். கரெக்ட்.
உங்க ஆலயம்னு சொன்னா அது உங்க உடம்பு மனசுதான் ஆலயம் அவருக்கு. நன்றிங்க வெளியில ஐயா. இருக்கிற ஆலயத்துல உண்மைதான் நான் நிறைய படிக்கிறேன் அதை பத்தி. ஆனா அதுல வந்து டீப்பா போக முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறேன், காலையில போய் கோயில சாமி கும்பிட்டு போட்டு ஒரு நம்ம எங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்குது, அங்க போய் உட்காந்துட்டு எல்லாத்தையோட பேசிட்டு என்னாச்சு பண்ணலாமான்னு யோசனை. அதான் வெளியில இருக்கக்கூடிய ஆலயத்துல கோயில் எல்லாம் ஒரு சிவன் கடவுள் இல்ல. இருந்தாலும் நீங்க போய் வெளியில போய் நினைக்கும் போது அதன் மூலமா ஒரு ஆசீர்வாதம் வருது. வரும் வராம இருக்கும். ஆமா. இப்ப நீங்க வெளியிலயே போயிட்டு அதையும் நம்பிட்டு இருக்கும் போது என்னடா பண்றது, அவன் அதுலயே நிலைச்சு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதும் உண்டு. அவரு போறாங்க இல்ல கொடுக்காமயே விட்டுறதும் உண்டு, வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. சரிங்க. ஒரு ஒரு நிரந்தரம் உறுதி கிடையாது. சரி, இப்ப என்ன செய்யலாம்னு எந்த பயிற்சி பண்ணணும்? நான் வந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க சொல்லி கொடுக்கறது முக்தி அடையணும். இப்ப வந்து நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா 100% தான் எல்லாமே. அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒரே ஒரு ரகசியம் தான் சொல்றேன். 100 பாயிண்ட் ஒண்ணு. ரெண்டாவது, சிவன் கடவுள் நீயும் ஒண்ணுதான். நீதான் கடவுள். நீதான் கடவுள். வேற கடவுள்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. கடவுள்னு ஒரு பகுதி இருக்கு, நீ ஒரு பகுதி, ரெண்டு இணைக்கப்பட்டிருக்கு, ஒன்னாதான் இருக்கு. அப்படிங்கும்போது நீ அதை தியானம் பண்ணும்போது நம்ம தான் கடவுள், நம்ம ஒன்னா இருக்கிறோம்ட்டு சும்மா இருக்கிறோம். நம்ம தான் கடவுள், நம்ம தான் அந்த சிவங்கிறது நம்ம தான்ட்டு நீங்க சும்மா இருக்கணும். டெத் ஆயிட்ட மாதிரி உங்களையே நீங்க அர்ப்பணிச்சிடுறீங்க, உங்களையே நீங்க பலியாயிடுறீங்க. நீங்களே பலியாயிட்டு சிவமா மாறிடுறீங்க. சரிங்க. அவ்வளவுதான். நீங்க இல்ல, நான் இல்ல. அதான் இந்த திருவள்ளுவர் சொல்லிருக்காருல்ல, திருவள்ளுவர் தான் நமக்கு எந்த ஒரு விஷயமும் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தாவே போதும், எல்லாம் அவர் சுருக்கி வச்சுட்டாரு. இப்ப நான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுங்கிறார். வானோர்க்கு உயர்ந்த உலகம்னா அது சிவலோகம் மட்டும்தான். சிவன் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் சிவலோகம். அதுதான் வானோர்க்கு உயர்ந்த உலகம்னு அர்த்தம். வானோர்னா தேவர் உலகம் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு உலகம் இல்ல. தேவர் உலகம்னா சொர்க்கம். சொர்க்கம்னா சொர்க்கங்கிறது இந்த பூமியில தான் இருக்கு. வானோர்க்கு உயர்ந்த உலகம்னா சொர்க்கத்தை விட சொர்க்கத்துக்கு மேல ஒரு உலகம்னா அது வந்து சிவலோகம் தான். அந்த உலகம் ஒரு உலகம் சிவலோகம் மட்டும்தான் இருக்கு. இங்க பூலோகம் சொல்றோம்ல, பூலோகம்னு சொல்ற இது நரகமா இருக்கு, துன்பமா தான் இருக்கு எல்லாம். எப்படி பார்த்தாலும் துன்பம் தான். நீங்க என்ன செஞ்சாலும் கடைசியில எத்தனை லட்சம் கோடி எவ்வளவு இருந்தாலும் கடைசியில அது ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால நான் சந்தோஷமா இருக்க போறேன், திருப்தியா இருக்க போறியா, ஒண்ணுமே கிடையாது. அந்த இங்க எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போங்க. இப்ப கோயிலுக்கு போறவங்களா நான் சுகமா சந்தோஷமா இருக்காங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு மன திருப்தி. ஏதோ நம்ம ஒரு நம்பிக்கை, அந்த நம்புறோம். சரி இது போனா அந்த வணங்கி பாத்துட்டு போனா நல்லதுன்னு நினைக்கிறோம், நல்லதுன்னு நம்புறோம். சிவலிங்கத்தை மரகதலிங்கத்தை பார்த்தாக்க நமக்கு ஆகோன்னு நம்புறோம். அது நிறைய பேர்த்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. நிறைய பேர்த்து நம்பிக்கையா அந்த மாதிரி மரகதலிங்கத்தை பார்த்தா நல்லது, அதை பார்த்தா நல்லது, இந்த பூஜையை பாரு, அந்த பூஜையை பாரு, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த மாதிரி காலை நேரத்துல போய் பூஜை பண்ணு, அதை பண்ணு, ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதுதான் நம்பிக்கை தானே தவிர அது ஒண்ணும் சும்மா சொல்ல வேண்டியதான், இதையாவது சொல்லி வைக்க வேண்டியதான். இது அப்படி இப்படி மரகதலிங்கத்தை பாக்குறியா ரொம்ப நல்லதுன்னு. மத்தபடி வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்களா நம்பிக்கிறீங்க அப்படி, இத பார்த்தா அப்படியே நினைச்சுதான் இருக்கேன். நான் அதை ஒத்துக்கிறேனுங்க. நான் சொல்றது இவ்வளவு காலமா நான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை என்ன வந்ததுன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையில இப்ப பிசினஸ்ல வரும், எதுலயோ வரும் திருப்பு முனைன்னு. எனக்கு ஒரு நண்பர் மூலியமா உங்க இது வந்திருக்குதுன்னு நான் நினைச்சிட்டு உங்களை கூப்பிட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு விளக்கம் தான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி ஜோசி நிறைய பேர் கேக்குறது, எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் சொல்லுங்கிறாங்க. இல்ல நான் நடக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கல. அதாவது என்னுடைய பொசிஷன் என்னன்னு மட்டும் உங்களுக்கு கூட சொன்னேன். இதுல இருந்து நீங்க இந்த பயிற்சி நீங்க சொன்ன அந்த அஸ்வினி முத்திரை பயிற்சின்னு நீங்க ஸ்பீச் போறாம இப்ப கேட்டுட்டு தான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஏன்பா நீங்க வந்து உங்க ஆசையை சொல்றீங்க, உங்களோட விருப்பத்தை எல்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரி பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து நீங்க கடவுள்கிட்ட சிவன்கிட்ட வந்து கடவுள் சிவன் வேற அற்பெரும் ஜோதிங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, கடவுள்னு வச்சுக்கங்களேன், இல்ல சிவன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இருக்குது ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளிக்கு பேரு அற்பெரும் ஜோதிங்கிறோம். அந்த புள்ளி இருக்குது, புள்ளி சுத்திலும் ஒரு சிவப்பா ஒரு ஒளி வருது, அவ்வளவுதான். அவங்க மொத்தம் அது அற்பெரும் ஜோதிங்கிறாங்க. சில பேர் சிவன் அப்படிங்கிறாங்க, சில பேர் கடவுள்ங்கிறோம், தெய்வங்கிறோம். தெய்வம் கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். அப்படிங்கும்போது கடவுள் அப்படிங்கும்போது நீங்க சரணடைஞ்சிருங்க. இப்ப அன்பே சிவங்கிறாங்க, இப்ப சில பேர் அறிவே தெய்வங்கிறாங்க. அறிவே தெய்வம், அன்பே சிவம், இதெல்லாம் வந்து என்னன்னே புரியாது, என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. அன்பே சிவம்னா நீங்க தான் சிவம்னு அர்த்தம். அறிவே தெய்வம்னா நீதான் தெய்வம், உன்னை தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது கடவுளே இல்லைங்கிறேன், தெய்வம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடவுள் கிடையாது. ஏன்னா நீதான் தெய்வமா இருக்கு, அப்புறம் உன்னை தவிர வேற என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது.
கரெக்ட். அப்படிங்கறதான் வந்து அறிவே தெய்வம் அப்படிங்கிற என்ன அர்த்தம், நீதான் தெய்வம். அப்ப சில பேர் என்ன சொல்றான், அந்த ஆன்மீகத்திலே என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே இல்லவே இல்லங்கிறான், கடவுளே கிடையாது, அங்க எதுவும் கடவுள்னு யாரும் இல்லங்க. அப்ப ஏன்னாக்க நீ அங்க போய் பார்த்தா நீதான் இருப்ப, வேற எதுவும் இருக்காது. கண்டிப்பா நான் பாத்துட்டு வந்துட்டேன், நீதான் இருக்கிற, அங்க இருக்கிறது நீதான், வேற எதுவும் இல்ல. கடவுள்னா யாரும் இல்ல, அங்க நீதான் இருக்கிற, வேற எதுவுமே இல்ல. அப்படிங்கும்போது அதான் நான் சொல்றேன், நீதான் சிவம், நீ உன்னை இழக்கணும். நான்கிற தன்மையை இழந்துட்டினா என்னடான்னு பார்த்தா சிவம் மட்டும் தான் இருக்கும். அதான் சொல்றேன், சர்வம் சிவமயம், சிவனை தவிர வேற எதுவும் இல்லவே இல்ல. சர்வம் சிவமயம்னா அப்புறம் எல்லாமே சிவன் தான், நீயும் சிவன் தான், அவ்வளவுதான். இப்ப சில பேர் சர்வம் சக்திமயங்கிறான், எல்லாம் அர்த்தம் ஒண்ணு, சக்திமயம் சிவமயம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு. தனித்தனியா சக்தி வரைய சிவன் இருக்குங்கிறான். என்ன சொல்றான், ஆண் பெண், அது ஆணு இது பெண்ணுங்கிறான். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. என்ன அர்த்தம்னா பார்வதினாவே நம்ம தான் பார்வதி, பார்வதினு பிரிச்சோம்னா நம்ம தான் பார்வதி. இப்ப உலகம்தான், உலக இயங்குது இல்லையா, அதுதான் அது, அந்த இயக்கம், உலக இயக்கம் தான் பார்வதினு சொல்றோம். அது யாரா இயக்குறா, இதுக்கெல்லாம் அடிப்படை யாரு, பின்னாடி இருந்து யாரு இயக்கி விடுறாங்கன்னா சிவன் தான். இப்ப சிவன் வெட்ட வெளிங்கிறான், இந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு, இந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்ச இயக்கம் தான் சக்தின்னு சொல்றோம். அப்ப இதை இயக்கி விடுறது சிவன் தான், அந்த போர்ஸ் பவர் தான் இயக்கி விட்டுட்டே இருக்கு, பிரபஞ்சம் தான் இயக்குது. சிவனுக்குள்ளதான் அந்த சிவன் சொல்லக்கூடிய வெட்ட வெளினா, நான் வெட்ட வெளி சிவன், அவ்வளவுதான், வெட்ட வெளிதான் சிவன். அப்படிங்கும்போது வெட்ட வெளிக்குள்ள ஒரு புள்ளி இருக்கு, அவ்வளவுதான், வெட்ட வெளினா அதுல ஒரு புள்ளி இருக்கு, அதுதான் சிவம். ஆக மொத்தம் இந்த சிவன் சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே எல்லாமே இருக்கு, எல்லா நட்சத்திரம் சூரியன் எல்லாமே, எல்லா பிரபஞ்சம்னா இந்த எல்லாம் சேர்த்துதான், அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே அந்த சிவனுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப சிவன் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படிங்கும்போது அப்ப சர்வம் சிவமயம் தான் சொல்ல முடியும், சர்வம் சக்திமயம் சொல்ல முடியாதுல்ல. சர்வம் சக்திமயம் எப்படி சொல்ல முடியாது, சிவனுக்குள்ள சக்தி இருக்குது, அப்படிங்கும்போது பிரபஞ்சமே இயங்குது. அப்படிங்கும்போது பிரபஞ்ச சக்தினான சிவன் தான், அப்ப சிவன் தான், அப்ப சிவனுக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கு, கட்டுப்பட்டு இருக்கு. எந்த பயிற்சி நான் எடுக்கலாம் நீங்க சொல்றீங்க ஐயா? இந்த இதுல உங்க இதுல எந்த பயிற்சி நான் எடுக்கலாம்? நான் ஒரு பயிற்சியா சொல்றேன், சர்வம் சிவமயம், எல்லாமே சிவன் தான், சரிங்களா, எல்லாமே சிவன். நீங்க அஸ்வினி முத்திரை ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்க போறதுக்கு, அதனால உங்களுடைய உயிர்னு சொன்னாலும் சரி, எதுனாலும் சரி, உடம்பு எதுவா இருந்தாலும் சரி, நீங்கன்னு சொன்னாவே நீங்க நீங்களும் சிவன் தான், சர்வம் சிவம், நீங்களும் சிவன் தான், அவ்வளவுதான். அது பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்னாவே இருக்கு, எதையுமே பிரிக்க முடியாது. கரெக்டுங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துட்டுங்க. இந்த இப்போ உங்க ஒரு வீடியோ இதுல அந்த அஸ்வினி முத்திரை கீழே தண்டுவடத்துல இருந்து மேல உச்சிக்கு கொண்டு வந்துட்டு சொல்றீங்கல்ல, அதாங்க, அதெல்லாம் நீங்க எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்ல. நீங்க எவ்வளவுதான் உடம்பு ஆரோக்கியத்தை பண்ணி அஸ்வினி எதை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சரணடைஞ்சிடுறீங்க, டோட்டல் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் சிவன் அவருடைய இதுக்கு போயிடுறீங்க, நீங்க சிவனா மாறிடுறீங்க, அந்த விருப்பத்துக்கு போயிடுறீங்க, முற்று எல்லாமே அர்ப்பணிச்சிடுறீங்க. அப்படிங்கும்போது அவரு என்ன உங்களுக்கு எப்படி, அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, எப்படி உங்களை கொண்டுட்டு போகணும், எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இதுல என்ன ரகசியம்னாக்க, முக்தின்னு சொன்னாக்க, ஜீவன் முக்தின்னு சொன்னாக்க, நீங்க அவரை ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1/2 hour 1/2 மணி நேரம் முழுமையா தியானம் பண்றீங்கன்னு வச்சுங்க, நீங்க அப்படியே நாள் முழுவதும் அப்படியே சுகமா இருப்பீங்க. சொல்ற கேளுங்க, மனசு சந்தோஷமா இருக்கும், ஒரே சுகமா இருப்பீங்க. அதைத்தான் அவரு கொடுக்கறாரு. அது நீங்க எத்தனை லட்சம் கோடி கூட என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாவாது. அந்த சுகத்தை நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. திருப்பி அதை முழுமையா செஞ்சு பார்க்காம திருப்பி இந்த உலக விஷயங்கள்லேதான் எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் எனக்கு மகளுக்கு பண்ணணும், பெரிய மக சின்ன மக இந்த பேரனுக்கு அதை பண்ணணும், இதை பத்தியே தான் லட்சியம் வைக்கிறீங்க. தவிர நான் கரெக்டா தொடர்ந்து தியானம் பண்ணணும்னா முக்தி அடையணும், நான் சுகமா இருக்கணும், நான் 100% அமைதி சுகம் நிம்மதி இதுல நம்ம முழுமை அடைஞ்சு இதை நம்ம அனுபவிச்சு அதை கடந்து போகணும், அதுல போய் செட் ஆகணும், அந்த மாதிரி சிந்தனை யாருக்குமே வர மாட்டேங்குது. அந்த சிந்தனையே இப்ப நமக்கு என்ன லட்சியம்னா நம்ம அர்ப்பணிச்சிடும், நம்மளே அர்ப்பணிச்சு சிவனை தியானம் பண்றோம். அப்படிங்கும்போது அவரு கொடுக்கறது முக்தி, ஜீவன் முக்தினா பர்மனண்டா அதுல சுகமா இருந்துக்கிறது, நிம்மதியா இருந்துக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்ல, பிறவி துன்பம் கிடையாது, துன்பத்தை விட மாட்டாரு, உன்னை துன்பப்படுறது விடவே மாட்டாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு பொழுது பிரசன்ட்ல நீங்க தியானம் பண்றீங்க, காலையில எந்திரிச்சு அதிகாலையில எழுந்து தியானம் பண்றீங்கன்னு சொன்னா காலை 6 மணிக்குள்ள 5:30 மணிக்குள்ள பண்ணிடணும்.
சரிங்க அப்பதான் அது நல்லா இருக்கும். சரிங்க. அதிகாலை எழுந்தாவே அது ஒரு பெரிய நல்லது உடம்புக்கு. அது உண்மை. நான் 4:30 மணில இருந்து முழிச்சிட்டு தான் இருப்பேன். சரிங்களா? அது கூட சில பேர் என்ன சொல்றாங்க, அதிகாலையில எழுந்திருக்க முடியல, அதுக்கு வழி சொல்லுன்னு என்ன புடியா புடிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீ தொடர்ந்து பழகு. முதல்ல நல்லா தூங்கு. தூங்குறதுக்கு முன்னாடி அது வந்து நேரத்திலே சாப்பிடணும். 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஒரு அரை வயிறு சாப்பிட்டுட்டு நீ வந்து 9 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். எல்லா வேலையும் விட்டுறணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முழுமையா தியானம் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிடும். நாளைக்கு என்னென்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் என்ன முடியாத சில விஷயம் முடியாது, என்ன செய்யணும் புரியாம இருக்கும். அது எல்லாமே நீங்க நடத்தி கொடுங்கப்பா. நாளைக்கு வந்து நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் நல்லபடி நடக்கும் நாளைக்கு அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே ஒப்படைச்சிட்டு நல்லா தூங்கு. ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கு, எல்லாம் ஒப்படைச்சிரு, தூங்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அவர் நினைச்சிட்டு தூங்கு. அப்படி நீ பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நல்லா கை காலெல்லாம் கழுவிக்கோ, நல்லா பல்லு வளைக்கிக்கோ. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பல்லு வளைக்கிட்டு நல்லா கை காலம் கழுவிட்டு போய் பெட்டுக்கு போயிரு. அப்ப கண்ணு முழிச்ச உடனே யூரின் போயிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உடனே தியானத்தை ஸ்டார்ட் பண்ணு. அது எப்படி என்னன்னு புதுசா கேள்வி கேக்குறாங்க. அது இப்பயே சொல்லிடுறேன். எப்படி தியானம் பண்றா, உட்காந்து பண்ணு, சேர்ல உட்காந்து பண்ணு, இல்ல தரையில உட்காந்து பண்ணு, தரையில பத்மாசனம் போட்டு உட்காந்து பண்ணு, இல்ல சேர்ல உட்காந்து சௌரியமா பண்ணு, 1/2 மணி நேரம் பண்ணு. இல்ல அதுவும் முடியலையே, என்னால சேர்ல கூட உட்கார முடியாத, படுத்துக்கிட்டே பண்ணு, எப்படியாவது பண்ணு, கண்ணு முடிச்சு பண்ணு, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. தொடர்ந்து நீங்க பண்ண ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப நீ சிவனை உணர ஆரம்பிப்ப. சிவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இப்ப தலை உச்சியை நினைச்சு தியானம் பண்ணும்போது தலை உச்சியில சிவன் இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும், நல்லா உணர முடியும். சரி, அவ்வளவுதான். உணர்ந்துட்டாவே தீர்ந்து போச்சு. சிவன் நம்ம கூட தலை உச்சியில இருக்கிறாரு, நம்ம வந்து தண்டுவடத்துல இருக்கிறாரு, மூலாதாரத்துல இருக்கிறாரு, அல்லது பொட்டு வைக்கிற இடத்துல நம்மளால உணர முடியுது, சிவனை பார்க்க முடியுது, ஒளியை பார்க்க முடியுது. அப்ப ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து இந்த மாதிரியே முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதை விட்டு 10 நாள் 20 நாளுக்குள்ள வேற ஏதேதோ முக்கியமான வேலைகளை நம்ம போயிட்டு இருந்துட்டு, மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டேன், கெடா வீட்டுக்கு போனேன், அங்க போனேன் இங்க போனேன்ட்டு நான் 2 நாளைக்கு தியானம் பண்றேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் போனேன், 3 நாளைக்கு நான் தியானம் பண்ணல அப்படின்னா அப்புறம் பழையபடி 20 நாள் தான், பழையபடி 1 மாசம் தொடர்ந்து பண்ணாதான் அந்த ஒரு கண்டினியூட்டி வர ஆரம்பிக்கும். ஒரு 3 நாளைக்கு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஒரு மாசம் ஆகும் பழையபடி அதை பிக்கப் பண்றதுக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கேள்வி உங்களை சொல்லல, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்தமான பதில் இதுதான். நீ தொடர்ந்து சில பேரு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு தூங்குறாங்க. அப்புறம் எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, வழி சொல்லுங்கன்னா நான் என்னத்த சொல்றது? சூரிய மறையறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை வயிறு சாப்பிட்டுட்டு தூங்கு. 9 மணிக்கு தூங்குனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். எப்ப கண்ணு முழிச்சாலும் உடனே தியானத்தை பண்ணுங்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடு. என்னுடைய உடல்நிலையில வந்து நான் 9:30 மணிக்கு நான் படுத்தேன் அப்படின்னா மினிமம் 2 தடவைனாலும் போயிடுறேன் யூரினுக்கு. 2 தடவை 3 தடவை போயிடுறேன். அது இருக்கட்டும். இப்போ நல்லா தூங்க சொல்றேன். எந்த வேலையை செய்யறியோ அதை சிறப்பா சரியா கரெக்டா செய்ய. தூங்குறியா, நல்லா தூங்கு, சந்தோஷமா தூங்கு, எதை பத்தியும் கவலைப்படாத. சரி, 100% சந்தோஷமா தீர்ந்து போச்சுங்க. சரி, அத செய்யுங்க. எப்பயும் நாள் முழுவதும் எப்பயும் சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யி, சந்தோஷமா தூங்கு. இதுதான் சொல்லிட்டே இருக்கேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா, செய்யவே மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க அதனாலதான் நான் உங்களை தொடர்பு கொண்டேன். அது சொல்றது யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி நீ வந்து சூரியன் மறையறதுக்குள்ள ஒரு அரை வயிறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ நல்லா தூங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யி. தூங்குறதுக்கு என்ன செய்யணும், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முழுமையா தியானம் பண்ற. அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கை காலம் கழுவிட்டு பல்லு வளைக்கிட்டு அந்த தியானத்தை பண்ணிட்டு அப்படியே தூங்கு. எல்லாம் ஒப்படைச்சிட்டு என்னென்ன தோணுதோ எல்லா பிரச்சனையும் ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லிட்டு எல்லா சுமையும் இறக்கி விட்டுருங்க. ஃப்ரீயா தூங்கு, நல்லா தூங்கு, அப்பதான் தூங்க முடியும். ஆமா, நீ எதையோ நினைச்சு தியானம் பண்றேன்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, எதோ யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அது தியானம் கிடையாது. தியானம் முழுமையா பண்றேன்னா நம்ம தான் சிவன்ட்டு நீ சும்மா இருக்கணும். 100% சும்மா இருக்கணும். 100% நம்ம எல்லாம் கொடுத்துட்டு நீ சும்மா இருக்கிற நீ டெத் ஆயிட்ட. உன்னை அடக்கம் பண்ணி நீ இல்ல, நீ சுத்தமாவே சும்மா இருக்கிற. அப்ப நீ சிவமா இருப்ப. அவ்வளவுதான். சிவமா இருக்குல்ல, அதான் முழுமையா தியானம் பண்றது. இது கூட புரிய மாட்டேங்குது. அங்க போய் உட்காந்துட்டு எல்லா யோசனையும் பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்த யோசனையும் நீ பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டு சொல்லிட்டேன் எப்படி தியானம். அங்க சிந்தனை பண்ணா கூட அவர் நம்பிக்கைனா என்ன,
அவர் இருக்கிற எல்லாம் பாத்துக்குவாரு, அவர் இருக்கிறாரு எல்லாம் அவர் பாத்துக்குவாரு, அவரை மட்டும் சிந்தனை பண்ணு, அவரை மட்டும் நினை, அவருக்கே 100 முக்கியத்துவம் கொடு, உன்னை நீ பலியாயிரு, நீ பலியாயிரு, உன்னையே அர்ப்பணிச்சிடு, உன் சந்தோஷம் கவலை என்னென்ன இருக்கும் பிரச்சனை குழப்பம் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துரு. பயமா இருக்கா கவலையா இருக்கா அவர்கிட்ட பேசு, அல்லது ஒரு குழப்பமா இருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன பண்றது எப்படி தெரியலையா, சரி அப்ப எனக்கு தெரியல, நீங்க வழிகாட்டுங்க, நீங்க என்ன ஐடியா சொல்லுங்க, ஐடியா சொல்லுவாரு, ஐடியா சொல்லுங்க எனக்கு எப்படி வழிகாட்டுங்க, யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் எல்லாமே நாளைக்கு நீங்க பார்த்து வழி நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ தூங்கு, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். சில பேர் தியானம் பண்ணிட்டு தூக்கம் வர மாட்டேங்குறாங்க, என்ன காரணம், பல தியானம் பண்ணும்போது பல யோசனைகள் வரும், உடனே அதெல்லாம் கவலை வந்துருது, தூக்கமே வராது, விடி தூக்கமே வராது. என்ன காரணம்னா அவங்க அந்த பல சிந்தனைகளை போகும்போது மனசு அப்படியே பாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருது. மனசை நான் ஆஃப் பண்ண சொல்றேன், மனசை நிறுத்துங்கிறேன். நீ சிவனை எப்ப சிவனை நீ முழுமையா நினைக்கிறியோ சும்மா இருக்கியோ அப்ப மனசு அப்படியே கரைஞ்சிரும், அந்த ஸ்டேஜுக்கு போகணும், மனசு கரையக்கூடிய நிலைக்கு நீ போகணும். ஏன்னா அதை விட்டுட்டு இவங்க மனசை அதிகமா இயக்கி விட்டுறாங்க, அது இயக்கி மனசு வாஷா இயக்கி விடுறதான் தியானம்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. தீவிரமா சிந்தனை பண்றதுதான் தியானம்னு நினைக்கிறாங்க சில பேர். இவங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண முடியும், தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க. நீ எப்ப பேர சிவனை மட்டும் நினைக்கிற, அவருக்கே 100 முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உன் மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும், மனமற்ற நிலை. மனமற்ற நிலைக்கு நீங்க ஈஸியா போயிடலாம். அதுல போறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், அதுதான் டெக்னிக். அதுல போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம அங்க போய் உட்காந்துட்டு தீவிரமா சிந்தனை பண்றது. அப்படி ஒரு வேளை சிந்தனை பண்ணணும்னா நம்பிக்கைனா என்ன, பொறுமைனா என்ன, அன்புனா என்ன, நன்றி உணர்வுனா என்ன, திருப்தினா என்ன, தைரியமா எப்படி இருக்கிறது, பயம் இல்லாம தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது, இத பத்தி சிந்தனை பண்ணு. இந்த சிந்தனையை பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா நீ அதுக்குள்ள போயிடுவ. அதை விட்டுட்டு வேற வேற என்னென்னவோ சிந்தனைகள்லாம் ஆசைகள்லாம் பண்ணிக்கிட்டு, இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை சொன்னீங்க என் மகளுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு, அதை சிமெண்ட கொடுத்துருங்க, நீங்க ஏன் தூக்கி சுமக்குறீங்க? இவ்வளவுதான் உங்களுக்கு, இவ்வளவுதான் விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க இந்த வீடு வாங்கணுங்கிறதுலாம் என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருங்க, எந்த ஆசையுமே வச்சுக்காதீங்க. சரிங்க. 100 ஜீரோ ஆயிடுறீங்க, நீங்க எதுவுமே இல்ல, உங்க ஆசையா இருக்கு. தினமும் அது தியானம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு சரி, மதியம் பண்ணாலும் சரி, நைட்டு அதிகாலையில பண்ணாலும் சரி, தியானம் பண்ணி முடிச்சுன்னே பிரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒப்படைச்சிருங்க, சொல்லுங்க. உங்க மகளுக்காக மகளுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, என்னுடைய மகளை பரிபூர்ணமா மன்னிச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னுடைய மகளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை புதுசாக்கி நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி புதுசாக்குங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல உடல் நலம் ஆரோக்கியத்தை கொடுங்க, அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அத சொல்லி முடிச்சுட்டு அதையும் விட்டுருங்க, சொல்லிட்டோம்ல அவர் பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். அவர் பாத்து அடுத்த வேலைக்கு போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம சொன்னமே அதை பத்தி அதுக்கப்புறமும் ஞாபகம் வரும்போது, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஞாபகம் வருது, அல்லது பயமா இருக்கு குழப்பமா இருக்குன்னு, அப்ப அந்த பயமா இருக்கு இதை பாத்துக்குங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பயமா இருக்கலாம், மகளை நினைச்சிட்டு பயமா இருக்கலாம், பயமா இருக்கு குழப்பமா இருக்கு, எது நீங்க பாத்துங்க, கவலையா இருக்கு பாருங்க கவலை, இதை பாத்துங்க, நான் சந்தோஷமா வேலை செய்யறேன் அப்படின்ட்டு நீங்க அடுத்ததுக்கு போயிடணும். சரிங்க. பிரேயர்னா என்ன, அத கரெக்டா தியானம் பண்ணி முடிச்சோம்னா நம்ம பவர் ஷார்ப்பா இருப்போம், பவர் நல்லா வந்துட்டு தெரியும், உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த பவர் ஃபுல்லா வந்திருக்கும், வரும், அது நல்லா தெரியும். அந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருந்துகிட்டு அந்த பிரேயர் பிரார்த்தனை பண்ணிடுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறமும் பிரேயர் பண்ணலாம். எப்படின்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும்போது, இப்ப உங்க ஒரு எதிரி ஞாபகம் வர்றான், அல்லது உங்களுக்கு ஒரு மகன் ஞாபகம் வருது, திருப்பி ஒரு தடவை அவங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்கன்னு சொல்லலாம். இப்போ எதிரி ஞாபகம் வரானா ஒண்ணும் வேண்டாம், அவன் நல்ல பத்தியை கொடுங்கப்பா, அப்பயே கூட சொல்லலாம், தியானம் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிரச்சனை ஞாபகம் வருது, ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்க நல்ல பத்தியை கொடுங்க, அவங்க நல்ல பத்தியை கொடுங்க, இதை மட்டும் சொல்லுங்க, ஒரு செகண்ட் போதும், சொல்லிட்டு கொடுத்து திருப்பி மறந்துடுங்க, அவ்வளவுதான். ஞாபகம் வந்துச்சுன்னா, புரியுதா உங்களுக்கு? சரிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி உங்களுடைய ஆசையை கண்டிப்பா உங்க மகளுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஆசையா, வேற எந்த ஆசையும் தெரியும், எல்லா ஆசைகளுமே அப்படி கொடுத்துருங்க. அதை எல்லாம் கொடுக்க சொல்லிட்டேன், உங்களையே கொடுக்க சொல்லிட்டேன், அப்புறம் அந்த ஆசைகள் எது வந்தாலும் எல்லாமே அப்படி அர்ப்பணிச்சுட்டு இந்த பிரசன்ட்ல சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க, அப்பதான் திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா தியானம் பண்ணுங்க, தொடர்ந்து டெய்லி உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. சில பேர் தம் கட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தம் கட்டி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களால எவ்வளவு முடியுதோ முழுமையா பண்ணுங்க. அப்படி நீங்க முழுமையா பண்ணும் போது இந்த பிரசன்ட்லயே உடனே பண்ணி முடிச்சு ஒரு நிமிஷத்துல என்ன ஆகும் தெரியுமா, மனசு சந்தோஷமா இருக்கும், நாள் முழுவதும் சுகமா இருக்கும். அந்த சுகம் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது.
அந்த சுகம் வந்து உங்களுக்கு சிவன் தான் கொடுக்குற, கடவுள்கிட்ட இருந்து வருது. அப்ப வந்து நீங்க அவரை முழுமையா தியானம் பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுவதும் நீங்க சுகமா இருக்கும். அந்த சுகம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே சுகமாவே இருப்பீங்க. நாள் முழுவதுமே சுகமாவே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க, எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுவாங்க. உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி சேக்கடிக்கும். அந்த அளவுக்கு உங்களை பார்த்தாவே ஒன்னும் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்க போய் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சந்தோஷமா உற்சாகமா இருப்பீங்க. உற்சாகம் அப்ப உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும் அவங்களுக்கு உங்களை பார்த்தாவே. ஆனா நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, உற்சாகம் இல்லாம சலிப்பா இப்படி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு சலிப்பு வெறுப்பு வந்துடும். உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு கவலை ஒட்டிக்கும், கவலை வந்துடும், சலிப்பு வந்துடும், விரக்தி வந்துடும். உங்களை நீங்க போய் உடனே புலம்புவீங்க, இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு. உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். மக்கள் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர், அதுக்கு சொல்றேன். ஆமாமா, புலம்பலே அது வேற என்ன பெரிய. அதனால நம்ம இப்ப இந்த இது நான் தியானத்தை முதல்ல தினம் காலையில இருந்துச்சு, இப்போ எந்த விதமான இது இல்லாம கூட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு தான் இது பண்ணிட்டு போறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப டீப்பா போகலீங்க. அதான்ப்பா, நீங்க வெளிப்புறத்துல போறீங்க, வெளியில இருந்து வெளியில இருந்து அதான் உள்ளுக்கு போறேன் நானு. வெளியில போய் ஒரு லிங்கத்தை பார்த்தோன்னே நமக்கு வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் தானே இது, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இத்தனை கோயில கட்டி வச்சுக்கிட்டு அங்க இருந்து நமக்கு பவர் வந்துடும், நடந்துரும், இதாயிரும் அதாயிரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன மெயினா என்னன்னா, அது வந்து உலக பொருளை கொடுக்கலாம். ஒரு வீடு கூட அந்த சிலையை வணங்குறதுனால தொடர்ந்து ஒரு வருஷம் வணங்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு வீடு கிடைக்கலாம், ஏதோ ஒரு பொருள் கிடைக்கலாம். ஆனா இந்த ஒரு சுகத்தை வந்து அங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, கிடையாது. சிலையை வணங்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சுகம், இந்த மாதிரி சந்தோஷம், திருப்தி இதெல்லாம் வரவே வராதுங்க. எத்தனை லட்சம் கோடி நீங்க கொடுத்தா கூட இந்த திருப்தி, இந்த சுகம், இந்த நிம்மதி இதெல்லாம் அங்க வரவே வராது. இது வந்து இந்த இது வந்து உங்க இதுல வந்து உங்களுக்கு தீட்சை என்ன எடுக்கணுங்களா? அப்படி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏற்கனவே நீங்க தான் மகரிஷி எல்லாம் போய் பாத்துருக்கீங்க, அதெல்லாம் போய் பாத்துருக்கோம். அங்கதான் நிறைய தீட்சை எல்லாம் கொடுத்துருப்பாங்களே. ஆமாமா, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். நெத்தி போட்ட தொட்டு காமிப்பாங்க. ஆமா, எல்லாமே பண்ணிட்டாங்க. முதல் 79 வந்து மகரிஷி வந்து கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் கேம்ப் போடுறப்பவே, முதல் போடுறப்பவே வந்து அந்த காப்பு கட்டுறதுக்குன்னு கையில் கட்டுவாங்கல்ல, அப்ப வந்து மகரிஷி டைரக்டா எங்களுக்கு எல்லாம் கட்டினாரு, எங்க குரூப்புக்கு. அதுக்கு பின்னாலதான் அப்புறம் மற்றவங்க எல்லாம் செய்யறது வந்து பொட்டு வைக்கிற இடத்த தொட்டு காமிப்பாங்க. ஆமாமா, மூலாதாரத்தை தொட்டு காமிப்பாங்க. அப்புறம் உச்சந்தலையை தொட்டு காமிப்பாங்க. ஆமா, அப்புறம் வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க, சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இது மாதிரிலாம் அப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் இது முடிஞ்ச தியானம் முடிஞ்ச பிறகு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் கூட உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமா, அதையும் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டா பண்றோமா, சரியா செய்யறோமாங்கிறதுதான். எந்த வேலையுமே சரியா பண்றது இல்லைங்க ஐயா, ஒத்துக்கிறேன். எந்த வேலையுமே நம்ம சரியா செய்யணும், சந்தோஷமா செய்யணும், சரியா செய்யணும். சொல்ற அந்த தியானம் வந்து நான் செய்யறது இல்லை, ஒத்துக்குறேன். அதுக்கு மேல நான் இனிமேல் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், நான் நீங்க சொல்ற தியானம் காலையில நைட் இந்த மாதிரி பண்றது, காலையில எந்திரிச்சு பண்றது என்ன, நாளையில இருந்து ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் இந்த அஸ்வினி முத்திரைக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, தண்டுவடத்துல கீழே வந்து ஆசன வாயில் திறந்து மூடணும்னு சொல்றீங்கல்ல, அது எப்படிங்க? அது அதான் வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்தா திருப்பி 2 தடவை பார்த்தா தெளிவா புரிஞ்சுட்டு நாங்களே செய்யலாங்களான்னு கேக்குறேன். செய்யுங்க. ஏற்கனவே நீங்க இந்த காயகல்ப பயிற்சி அஸ்வினி முத்திரை கத்துருக்கீங்களா, கத்து வச்சிருக்கீங்களா, அதே மாதிரி செய்யுங்க. ஓகே, சரிங்க. தெரியாதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் தான், லாஸ்டா இறுதியா இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஒரு டெக்னிக்கே கிடையாது அதுல. சரிங்க. அந்த வீடியோ பாருங்க, அஸ்வினி முத்திரை நான் 5 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்க, அதான் நன்றி. அப்புறம் என்ன இது இப்போ எனக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் ட்ரபிள் மற்றது இருக்கு. இப்போ இன்னொரு நண்பருக்கு நீங்க இப்போ எனக்கு முன்னால் ஒருத்தரோட பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, மருந்து நான் அனுப்புறேன் அப்படின்னு கூட. அந்த மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்களா எனக்குன்னு கேட்டேன். மருந்தெல்லாம் அதுக்கு வந்து அது வந்து நீங்க வாட்ஸ்அப் போட்டு பாருங்க, வாட்ஸ்அப்ல சொல்றேன். அப்படிங்களா? வாட்ஸ்அப் போடுங்க, நான் அதுல சொல்றேன். வாட்ஸ்அப் இதே நம்பரா? டாபிக்ல ஒவ்வொன்றும் ஃபைல்ஸுக்கு அது ஒரு டாபிக்ல தான் பேசணும். அது பேசினா அப்புறம் 1 மணி நேரம் ஆகும். சரி, அப்ப நம்ம ஆசிரமம் எங்க இருக்குங்க? நாமக்கல். நாமக்கல்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடியுமல்ல? நேரா ஒரு நாளைக்கு வர முடிஞ்சா வாங்க, ஒரு நாளைக்கு வாங்க. ஒரு நாளைக்கு டீச்சிங் எல்லாம் நேரா தெரிஞ்சுக்கலாம். இந்த பயிற்சி நேரடியா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுதான் கேக்குறேன். நேரடியா வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னை
உங்க நேரடியா நண்பர் கொடுத்து உதவுனாருல்ல, அந்த நண்பரே சொன்னாரு நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வாங்க போலாம், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே, அது மாதிரி எப்ப வர எப்பனாலும் வாங்க. நாமக்கல் எங்கீங்க? எப்ப வேணாலும் வாங்க, முத நாளே சொல்லிருங்க. நாமக்கல் வந்து பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு வந்தீங்கன்னா நான் பிக்கப் பண்ணிக்குவேன். அப்படியா? நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்குவேன். ஆனா முத நாள் சொல்லிடணும், முத நாளே வர்றீங்கிறத கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா நான் அதெல்லாம் கண்டிப்பா சொல்லிட்டு வந்துடும் நாமக்கல். ரைட், நான் ரெடி. அவர் சொன்னது கொல்லி ஹில்ஸ் கீழே இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அவ்வளவு தூரம் இருக்குதான்னு தெரிகிறதுக்கோசரம். இல்ல நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. முத நாளே என்னுடைய பெயர் அழகிரிசாமி. சரி ரைட், முத நாளே சொல்லிருங்க, நான் ரெடியா இருக்கேன். சரி, அப்ப வந்து ஒரு காலையில நாங்க புறப்பட்டு வந்து சாயந்தரம் திரும்பி வந்துடலாம் இல்லைங்களா? ஓகே. 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் இந்த பயிற்சி நேரடியா தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான், அவ்வளவுதான். ஓய், ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதானே. அவ்வளவுதானுங்க, ரொம்ப நன்றி. அதாவது எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம சரியா செய்யணுங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வந்து நம்ம மனசுல நல்லா உறுதியா வச்சுக்கணும். அதே மாதிரி இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க வந்து பிரேயர் பண்ணும்போது எப்பயுமே காலை மாலை 2 தடவை வந்து அவரை சிவனை நினைச்சு, கடவுளை நினைச்சு, இந்த மாதிரி நான் வந்து இனி தவறு செய்ய மாட்டேன். நிறைய தவறுகள் இருக்கு, செஞ்ச தவறே திருப்பி நம்ம செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது இனி தவறு செய்ய மாட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்ய மாட்டேங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் சரியா சந்தோஷமா சரியா செய்யணும், கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கணும், மனசுல வச்சுக்கணும். நல்ல ஞாபகம் உறுதியா வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்க போறேங்கிறத உறுதி எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் திருப்தியா இருப்பேன், எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, நடந்தா நல்லது, நடக்கல ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாமே என்னால முடியும், எல்லாமே எனக்கு புரியுது. சில பேரு கட்டுறது கைமண்ணளவு கல்லாது உலகளவு, அது தேவையில்லை நமக்கு. நம்ம எல்லாமே தெரியும், எல்லாமே புரியுது, எல்லாமே முடியும்னா சிவன் என் கூடவே இருக்கிறாரு, நான் வந்து சிவனோடயே இருக்கிறேன் அல்லது சிவனாவே இருக்கிறேன், அத கடைசி புள்ளி. அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, நான் சிவனாவே இருக்கேன்னு உணர்ந்தீங்கன்னா அதான் முக்தி. நீங்க சிவமா இருக்கிறத ஒன்னா, சிவனாலும் ஒன்னா இருக்கிறோம், சிவனாவே இருக்கிறோங்கிறத நீங்க உணரும் போது அதுதான் முக்தி. எனக்கு உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்துங்க, போகாத சித்தர் ஜீவ சமாதி கிடையாது. அதாங்க இவங்க சரியா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜீவ சமாதி அவருக்கு தெரியும். இவங்க எதையுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இப்ப அவர் என்னங்கிறாரு, நாம இவ்வளவு எல்லாம் சுத்த வேண்டியது இல்லைங்க, இப்ப எனக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாருங்க, இதுல நான் போட்டு பாத்துனுங்க, அதுதான் சரியா இருக்குதுங்கன்னு எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாரு. உங்க இது போவாதீங்க, எல்லாமே ஏமாத்து வேலைங்க. இப்ப சித்தர்னு கட்டி வச்சிருக்கான், அது ஏமாத்து வேலை. சித்தர் அங்க போனா நமக்கு பவர் வருது. நிறைய பேர் பெணாத்திக்கிட்டு உளறிக்கிட்டே இருக்காங்க, அங்க போனா பவர் வருது. என்ன பவர் வருது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்கிற, அங்க போனா நிம்மதியா இருக்கு, அங்க போனா நீங்க சிவனை நினைக்க வீட்லயே சிவனை தொடர்ந்து நினைச்சு முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு அந்த அமைதி அவர் கொடுத்துருவாரு, எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் நினைக்க எல்லாமே மாற்றம் உருவாயிடும். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு அமைதி கிடைச்சிடும், அமைதியா இருந்த இடமே அமைதியா மாறிடும் அப்படிங்கறத உண்மை. அதை விட்டுட்டு நான் சித்தர் சமாதிக்கு அங்க போறேன், அங்க போனாதான் எனக்கு நிம்மதி நல்லா இருக்குது, அங்க போனா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற. அப்புறம் கோயிலுக்கு போனா அங்க ஏதோ நடக்க போகுது, இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணி அந்த பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு இவங்களா நம்புறாங்க, நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஏமாத்து வேலைங்கிறது தெரியும், எப்ப தெரியும்? எந்த அளவுக்கு உண்மைதான், அதை பக்குவப்படுறதுக்கு இவ்வளவு வயசா இருக்குது எனக்கு. அதே மாதிரி இப்ப 10,000 15,000 கட்டி 20,000 கட்டி நம்ம அந்த தியான பயிற்சி போய் கத்துக்கிட்டோம்னா அங்க 3 நாளைக்கு 2 நாள் 3 நாள் பயிற்சி பண்ணாதான் நமக்கு வந்து 20,000 கட்டி ஒரு 3 நாளைக்கு பயிற்சி எடுத்தாதான் நமக்கு வந்து மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு அதுல போறாங்க, அந்த ரூட்ல போறாங்க. அந்த தியானம் இந்த தியானம் எத்தனை எல்லாம் ஏமாத்து வேலை தான். நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், உண்மையை சொல்றேன். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அப்ப அதுக்கெல்லாம் கூட வீடியோ இருக்கு, அது எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது எல்லாமே ஏமாத்து வேலை தான். அதனாலங்கய்யா அது எல்லாமே ஏமாத்து வேலை. அங்க அந்த தியான பயிற்சிங்கிறது எல்லாமே இந்த கோயில் மாதிரி தான். எப்படி கோயில் கட்டுறது, இந்த பயிற்சி அந்த பயிற்சி தியான பயிற்சி இது எல்லாமே ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரீயா ஏதாவது இலவசமா சொல்லிட்டேன். சரிங்க. அதே மாதிரி சித்தர் இதுக்கு போறேன், அது ஒரு குரூப். அப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு போறேன், ராமேஸ்வரம் போறேன், அப்புறம் பழனிக்கு போறேன். அயோத்திக்கு போயிட்டு வந்தேன் சொல்றேன், பழனி திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போறேன்.
கிரிவலம் போனாக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குதான். அதுல வந்து சுகர் குறைஞ்சிருதான், பிரஷர் குறைஞ்சிருதான், என்னென்னமோ குறைஞ்சு போகுதான். கிரிவலம் போனாக்க அவ்வளவு நன்மை இருக்குன்ட்டு அளந்து விட வேண்டியது. இப்படிதான் இப்படி கிரிவலம் போறேன், அங்க சமாதிக்கு போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷமா தான் கிரிவலம்ங்கிற பேரே வந்ததுங்க. அதுக்கு முன்னால கிரிவலம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. விதவிதமா கொண்டு வராங்க, எத்தனை இன்னும் புதுசு புதுசா தியான முறைகளை கொண்டு வர்றாங்க. ஆமா ஆமா. ஆனா நான் சொல்ற ஞானத்தை அப்ளை பண்ற வேலை கிடையாது யாருமே. நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கை அப்ளை பண்றதே கிடையாது. ஞானத்தை ஞானத்தை சொல்லியாச்சு, நான் சொல்லிட்டேன். ஞானம்னா என்ன, 100% தெளிவு, 100% உண்மை எது சொல்லிட்டேன். அதை மட்டும் நீ ஃபாலோ, அதை பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ. சரிங்க, அவ்வளவுதான். அது பண்ணாவே போதும். அதுதான் முக்கியம். எந்த தியானம் பண்ணாலும் இதுதான் முக்கியம். நீ நான் பாட்டுக்கு இந்த வாசி யோகம் பண்றேன், அப்புறம் நம்ம கிரியா யோகம் பண்றேன், வாசி யோகம், கிரியா யோகம், இன்னைக்கு நிறைய பண்றாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதான் மறந்து போச்சுனே. கிரியா யோகம், வாசி யோகம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். அதுக்கு மேல நம்புறவங்க நம்பிட்டு போறாங்க. நம்ம அவங்கள போய் கட்டாயப்படுத்தல. நீங்க கேக்குறதுனால இல்ல, நான் நீங்க கேக்குறதுனால உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இன்னொருத்தர் போய் அந்த மாதிரி நம்பாதான் உங்களை போய் அதை போய் பண்ண முடியாதுங்க. நான்லாம் பாருங்க, 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி விஷயம் இவ்வளவுதான். இந்த ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லன்னு கண்டுபிடிச்சேன். சரிங்க. இப்போ நீங்க வந்து இந்த சிவமாவே மாறிடுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்க, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அது அந்த பாயிண்ட்க்கு போக மாட்டேங்கிறாங்க. அது உங்களே நீங்க பலியாக வேண்டியிருக்கு, நீங்களே பலியாக வேண்டியிருக்குல்ல, அந்த பாயிண்ட்க்கு போகவே மாட்டேங்கிறாங்க. இன்னமும் கவலையை வச்சுக்கிட்டு, இன்னும் ஆசையை வச்சுக்கிட்டு, இன்னும் நான் செய்வேன், என்னுடைய இது, நான் உண்மைதான். இது எல்லாமே உண்மைதான், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதனால திருவள்ளுவர் சொன்னாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான்ங்கிறார். ஏன் பற்றற்றான்னு சொல்றாரு? அவருக்கு எந்த பற்றுதல் ஆசையும் கிடையாது. அதனால பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த ஆசையெல்லாம் நீ விடுறதுக்காக அவர் மேல அவரை பிடிச்சுக்கோ, அவரை பிடிச்சுக்கிட்டு இந்த ஆசையை விட்டுரு அப்படிங்கிறாரு. அதனால நம்ம வந்து அவரை பிடிச்சுக்கிட்டு அவரா மாறிட வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சுது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ வாசியோகம் பண்ணியே அதான் சொல்றாங்க. வாசியோகம் பண்ணாக்க நம்ம சிவநிலையை அடையலாம் தான் சொல்றாங்க. அது ஒரு ரூட் அப்படிங்கிறாங்க, அது ஒரு தியான முறை அப்படிங்கிறாங்க. எந்த வழியா போனாலும் கடைசியில இங்கதானே முடியுது, இங்கதான் முடியும். கிரியா யோகம்னாலும் அதேதான். நான் என்ன சொல்றேன்னா, நீ திருப்தியா இரு. திருப்தியா இருந்தா என்ன அர்த்தம்? நீ வந்து அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட, இனிமே அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ சிவனையே அடைஞ்சிட்ட, சிவமாவே இருக்கிற, ஒண்ணுக்குள்ள ஒன்னாவே, அவராவே ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்ட, அவருக்குள்ள. அப்படிங்கும் போது நீ அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட. சிவனை அடையிறேன், சிவநிலையை அடையறேங்கிறாங்க. அப்ப ஏதாவது அடைஞ்சிட்டியே, சிவநிலையை அடைஞ்சிட்டு சிவனையே அடைஞ்சிட்டு சிவனாவே இருக்கிறியே, ஒண்ணுக்குள்ள ஒன்னாவே, அவ்வளவு முடிஞ்சது. அதான் முக்தி, ஜீவன் முக்தி. இப்ப உயிரோட இருக்கும் போதே அந்த நிலையை உணர்ந்து சுகமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, திருப்தியா இருக்கிற, இதுதான் வந்து ஜீவன் முக்தி. சரி. அப்புறம் அந்த இது மாதிரி இருக்கும்போது கடைசியில ஒரு நாள் வரும், அப்ப அந்த உடம்ப விட்டுட்டு போறோம், உடம்ப போட்டுட்டு போகும்போது பர்மனண்டா, கேரண்டியா, 100% கேரண்டியா, பர்மனண்டா நீ வந்து அந்த சிவநிலையில செட் ஆயிடுற, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வந்து ஒரு மாற்றம், உலகம் எல்லாம் மாறி வேற உலகம் வந்து ஒரு உலகம் வந்து ரொம்ப சுகமா, சொர்க்கம் சொல்றது, சுகமா எல்லாம் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உலகம் ஏற்கனவே தூய்மையா இருக்கும், சுகமா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல ஒரு பிறவி எடுத்து சுகமா இருப்ப, அப்ப நீ எப்பயுமே சுகமாவே இருப்ப. அப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. சரிங்க. அந்த மாதிரி சமயத்துல உனக்கு பிறவி கிடைச்சி வந்து பிறவி எடுப்ப. சரிங்க. அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்ல. ஆக மொத்தம் நம்ம இப்ப 100% திருப்தியா இருக்கணும், சுகமா இருக்கணும். அந்த பாயிண்ட நோக்கி நம்ம நகர்றோம். சரிங்க. அதுதான் நம்ம லட்சியம். சரிங்க. அததான் நம்ம வச்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு வீடு வேணும், அது பணம் வேணும், அது வேணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான, ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமை. அதுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணணும், எதோ குழப்பிக்கிட்டு அந்த வாசி யோகம் பண்றேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. ஒரு முடிவு, முதல்ல நீ ஒரு முடிவுக்கு வரணும், தெளிவாகணும். தெளிவுக்கு வந்துட்டேன் நானே, உறுதியா இருக்கணும். உங்களை கண்டிப்பா சந்திச்சுட்டு இன்னொரு திருப்பு முனையா நான் அந்த வாழ்க்கையை பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்ல தெளிவு கொண்டு வந்துட்டீங்க நீங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா தெளிவு கொண்டு வந்துட்டீங்க. இந்த நம்பர்ல வந்து நாமக்கல் கூப்பிட்டா போதுமல்லங்க? முதல் நாளே இந்த நம்பருக்கு புக் பண்ணிட்டு வந்தா போதுமல்லங்க? ஓகே, வாட்ஸ்அப் போட்டு விடுங்க, பேசுங்க.
வாட்ஸ்அப் நம்பர் இதே தானுங்களா? ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.